ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் 65. இங்கே சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது தேவை, ஒரு முட்டை, அதுக்கப்புறம் வந்து தேவைக்கேற்ப நம்மளுக்கு உப்பு, கறி மசாலா சிறிதளவு, மணங்காட்டு மசாலா, சோள மாவு, கலருக்கு நம்மளுக்கு ஜிலேபி பவுடர், இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். 1 கிலோ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஸ்பூன் கறி மசாலா சேர்த்திக்கலாம். கலருக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஜிலேபி பவுடர், அதையும் சேர்த்திக்கலாம். சிறிதளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம மணங்காட்டு மசாலா எடுத்து வச்சுருக்கோம், அதுலேயே உப்பு காரெல்லாம் இருக்கும். நம்ம தேவைக்கேற்ப நம்ம கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் டேஸ்ட்டுக்கோசரம். இப்போ நம்ம மணங்காட்டு மசாலா எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். சோள மாவும் ரெண்டும் கலந்துருக்கு. சில்லி பவுடர் கடையிலலாம் கிடைக்கும். சில்லி பவுடரை தான் மணங்காட்டு மசாலான்னு கூட சொல்லுவோம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு கடையில் சில்லி வந்து போடுவாங்கல்ல, அதே அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கண்டிப்பாக இது இருக்கும். வீட்டிலே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிருக்கோம். அந்த முட்டையிலேயே நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். தண்ணிலாம் தெளிக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து எடுத்து வச்சிட்டோம். உப்பு காரம் பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 15 நிமிஷம் இதில் அப்படியே ஊறட்டும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சில்லி போட்டு எடுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி பெரட்டி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சில்லி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பாருங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பற்ற வச்சுட்டோம். எண்ணெய் வந்து நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம 15 நிமிஷம் ஊற வச்சுருந்த எடுத்துக்கலாம். நம்ம சிக்கனை எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி வெந்துட்டுருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு மொன்று வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிட வேண்டியது தான். இந்த மாதிரி கலர் மாதிரி இருக்கணும். வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து இன்னொரு பாத்திரத்தை போட்டுக்கோங்க. இதே முறையில் எல்லாமே நம்ம ஒரு மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு சில்லி. கடையில் வாங்குறத விட இந்த வீட்டிலே இந்த மாதிரி நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது. கடையில் வந்து போட்ட எண்ணெயிலேயே திருப்பி போட்டு எடுப்பாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் தூவிக்கலாம். இதே முறையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.